வணக்கம். தாவேக்க ஆட்சி அமைந்து 3வது நாள் இல்லையா? ஆமா. இன்று மெஜாரிட்டியும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல. கலைஞரோட ஒரு வசனம் இருக்கும், என்னது சொல்லுங்க? அவர் என்ன சொல்லுவாருன்னா, தோற்றாலும் வாலி வீரன் தானே, வென்றாலும் ராமச்சந்திரமூர்த்தி கோழை தானே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது போல இன்று வாக் அவுட் செய்து இந்த ஆட்சியை திமுகவின் இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் காப்பாற்றியுள்ளார். அவர் கட்சி தொடங்குறதுலேருந்து பாயாசம்னு ருசித்து கொண்டிருந்த கட்சி தான் இன்று அவரை ஆட்சியில் நீடிப்பதற்கு உறுதுணையாக இருந்தது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவங்க செஞ்ச அந்த குதிரை பேர புஷ்பா மாடல் அரசையும் சோஃபா அனுப்புறதையும் சொல்லி அப்படியே ரீமேக் பண்ணுவாங்க, அநியாயம் சொல்லி அம்பலப்படுத்தி வெளியேறியுள்ளது. நேத்து அவர் பேசின சனாதனம் பற்றிய கருத்தை நார்த் இந்தியா மீடியா ஃபுல்லா கட்டி பிடிச்சு அழுதாங்க. சனாதனம் டு பி எராடிகேட்டட்ங்கிறது அவருடைய ரெகுலரான சனாதனம் டு பி எராடிகேட்டட். மக்களை பிரிக்கும் சனாதனம்ன்றது அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்றது அவருடைய கருத்து. அது அவருடைய கருத்து. அது சபையிலும் ஏறிடுச்சு. விஜயும் அதை எதிர்க்கவில்லை. ஆனா இன்னைக்கு அவரு நேத்து அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, நீங்க பதவி ஏற்கும் போதும், அதாவது ஆளுநர் பதவி ஏற்கும் போதும், சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் போதும் நீங்க ஒண்ணு பண்ணீங்க. அந்த இதுல தமிழை 3வது இடத்திற்கு புறக்கணிச்சீங்க. இதே சபையில ஆளுநர் இன்னும் கொஞ்ச நாள்ல பேச இருப்பாரு. அன்னைக்கு இதே போன்ற ஒன்று நடக்கக்கூடாது, அந்த ஒரு கோரிக்கையோட முடிச்சிருக்காரு. இல்லைங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி பதவி ஏற்பு அன்னைக்கே இந்த சம்பவம் நடந்து போச்சு. அது எல்லாரும் சுட்டி காட்டுறாங்க. ஆனானப்பட்ட ஆர்.என். ரவி காலத்திலே நடக்காத ஒரு விஷயம். அந்த ஆர்.என். ரவி இப்ப வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருக்கிறாரு. அங்க சுதந்திர அதிகாரிக்காக தான் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கிறாரு. அங்க கூட வந்தே மாதரம் எல்லாம் பாடல, நேஷனல் சாங்ன்ற அடிப்படையில் நமக்கு அந்த வந்தே மாதரம் பாடலோடு எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. கேட்டது இல்ல. நமக்கு அதோட நமக்கு தேசிய கீதம்னு ஒண்ணு சொல்றாங்க, அதை மனப்பாடமா தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஸ்கூல் காலத்துல இருந்து. புதுசா ஒரு நேஷனல் சாங்னு சொல்லிட்டு வந்தே மாதரத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு இதெல்லாம் தெரியாது. நமக்கு தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம மொழியை உயர்த்தி பாடப்படக்கூடிய ஒரு பாடல். எல்லா மாநிலங்களுக்குமே அவங்கவுங்க மாநிலங்களுக்கு அவங்கவுங்க மொழியை உயர்த்தி பாடப்படக்கூடிய ஒரு பாடலை எல்லாருமே வச்சிருக்கிறாங்க. இதுல ஒன்றிய அரசாங்கமோ வேறு யாரோ தலையிடுவதற்கான உரிமை கிடையாது. இங்க தமிழ்நாட்டுல தமிழர்களுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு ஒரு ஆட்சி மலர்ந்திருக்கிறது. அந்த ஆட்சியில வேணும்னே நாங்க நேஷனல் சாங்கை தான் ஃபர்ஸ்ட் போடுவோம், அதுக்கப்புறம் தேசிய கீதத்தை போடுவோம், அதுக்கப்புறமா கடைசியா தமிழ் தாய் வார்த்தை போடுவோம், நேஷனல் ஆந்தம் 2 முறை போடுவோம் அப்படின்னு இல்லாத ஒரு மரபையெல்லாம் தற்காலிக ஆளுநர் இவர் வேற ஒரு மாநிலத்துல ஆளுநராக இருக்கிறார். இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் வேறு மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டு விட்டதால் கொஞ்ச காலத்துக்காக வந்திருக்கக்கூடியவர். அவருடைய பின்னணியெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அவர் RSS இருந்து வந்தவர். அவர் RSS ஷாகாக்கள் எல்லாம் பங்கேற்றவர். அது எல்லாமே தெரியும். இருந்தாலும் அதை இந்த அரசாங்கம் அனுமதித்திருக்க கூடாதுங்கிறது தான் எல்லோருடைய நிலைப்பாடு. தாழ்மையான கருத்து தான். அது இல்லாம நேத்து ஒரு ரத்தன் பண்டிட், ரிக்கி ரத்தன் பண்டிட்ன்றவரை நியமிச்சதுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளும் இருக்கிற அதிமுக நீங்களாக, பாமக என்ன நிலைப்பாடு எடுக்குதுன்னு தெரியல. லேடி கேப்டன் பிரேமலதா கூட போட்டு கேட்டாங்க, உன்னுடைய ராஜகுரு என்பவரை நீ மன்னராட்சி உங்கள் மன்னராட்சியில் வைக்கலாமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. வன்னியரசு இந்த அரசாங்கம் சயின்டிபிக் டெம்பரோட தான் இயங்குகிறதா அப்படின்றத கேட்டிருக்காங்க. லீடர் ஆஃப் அப்போசிஷன் திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன கேட்டிருக்காருன்னா, உங்களுக்கு கொடுக்க மனசு வேணும் அப்படின்றத முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவரும் சொன்னதை அவர் சுட்டிக்காட்டி இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறுத்தக்கூடாது அப்படின்ற உறுதிப்பாட்டுடன் கேட்டிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் உறுதி செஞ்சிருக்காங்க. இப்போ ஒரு அரசு தொடங்குறதுக்கு முன்னே, ஒரு ஃப்ளோர் டெஸ்டுக்கு முன்னே இப்படி அப்பட்டமா ஏடிஎம்கேன்ற ஒரு ஃபேக்ஷனை பிரிச்சு ஆட்சியை நிலைக்கிறப்ப, 144 நிலைக்கிறப்ப 3 கேள்வி இருக்குல்ல. ஏடிஎம்கே நாசமா போனா என்ன, நமக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். அது ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. 3 கேள்வி இருக்கு. ஒண்ணு, தேர்தல் முடிந்த அடுத்த நாள் என்டிஏ கூட்டணியிலிருந்து யாரும் தாவேகாவுக்கு வரக்கூடாதுன்னு ஓடி போய் துண்டு போட்டது யாரு? காங்கிரஸ் இருக்கா? திமுக தலைவர் சொன்னதுனால அந்த கூட்டணியை கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் ஐயுஎம்களும் ஆதரிக்கிறாங்க. இதுக்கு நீ மரியாதை தரணும். யார் தரணும்? விஜய் தரணும். அவங்க திமுக கூட்டணியிலே தொடர்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அதையும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் சொல்றாங்க. 4வது, எல்லாத்தையும் தூய சக்தி, ஊழல் சக்தி, நீயே அந்த ஊழல் சக்தியோட நீ சேர்ந்து நீ இப்ப ஆட்சியை தொடர போறியே. இந்த வாக்குறுதியை உங்களுக்கு வாக்களித்த மக்கள் நம்புவார்களா? ஒண்ணு இல்ல. திமுகவுடைய 50 லட்சம் வாக்குகளை பெற்றும் அதிமுகவிடமிருந்து 40 லட்சம் வாக்குகளை பெற்றும் விஜயின் செல்வாக்கை பொறுத்து சேர்த்துதான் இந்த ஆட்சி தொடருது. புரியுதா? திமுக வாக்களித்தவர்களும் தான் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. 2024 வாக்களிச்ச 50 லட்சம் பேர் உங்களை ஒரு மாற்று நினைச்சு இந்த ஆட்சியை தொடர வச்சிருக்காங்க. அப்ப நீங்கள் இதே ஊழலை செய்யும் போது மக்கள் உங்களை கேள்வி கேட்பாங்களா, மாட்டாங்களா?
ஒரு முதல் நாளே எல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப இதுவா இருக்கு. ஒரு எம்பாரஸ்மெண்டா இருக்காது அவங்களுக்கு. இதே வந்து குதிரை பேர அரசுன்னு சொன்னா இது குதிரை வேக அரசுன்றாங்க. யார் எழுதி கொடுக்குறாங்க நமக்கு தெரியும். இப்ப அவர் அமைச்சரா வேற ஆயிட்டாரு. சரி, ஓகே. நீங்க சட்டமன்றத்துல எதிர்க்கிறவங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து உங்களுடைய நண்பர் சமசா எதிர்த்து இருக்கிறாரு. ஆமா, பாத்தீங்கன்னா Facebookல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல் நாளே ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க நியூஸ் போட்டிருந்தோம். இது மாதிரி வந்து விஜயுடைய ஜோதிடரை வந்து அவங்க ஒரு அரசு பதவியில வந்து அமர்த்துறாங்க. முதல்வருடைய அரசியல் செயலாளராக அமர்த்துறாங்க. அவருக்கு வந்து ஒரு IAS அதிகாரிக்கு உரிய மரியாதைகள் எல்லாமே கிடைக்கும். அதற்குரிய பெக்ஸ் இது எல்லாமே கிடைக்கும்னு வச்சுக்கலாம். அவரை வந்து நீங்க இனிமேல் ஜோதிடர்னு சொல்லக்கூடாது. பேரே ரத்தன் பண்டிட்னு வச்சிருக்காங்க. ரிக்கி ஏன் விடுறீங்க? அது என்னவோ வாயில நுழையல. ரிக்கி ரத்தன் பண்டிட்னு வச்சிருக்கீங்க. அவரை வந்து நீங்க ஜோதிடர்னு சொல்லணும். அவர் ஜோதிடர்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? பண்டிட்னு பேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளை நம்ம என்னன்னு சொல்றது? இவர் பண்டிட் அப்படிங்கிறதுனால நிறைய பேரு இவரை வடநாட்டை சார்ந்தவர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இவர் வடநாட்டை சார்ந்தவர்லாம் கிடையாது. கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர். இவருடைய பெயர் வெற்றிவேலு. 18 ஆண்டுகளுக்கு முன்பு ஜூனியர் வேடன்ல ஒரு கட்டுரை இவரை பத்தி ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிசு சொல்றேன். 2014 அம்மையாரோட ஊழல் வழக்கு ஃபைனல் ஹியரிங்க்கு வந்து பெங்களூர் போனப்ப, அம்மா மேடம் நீங்க வந்து வெறும் தயிர் சாதம் மட்டும் எடுத்துட்டு போங்க, லஞ்சுக்கு எடுத்துட்டு போங்க, டின்னருக்கு இங்க வந்துருவீங்கன்னப்ப குன்ஹா அவர்கள் வந்து அம்மையாரை அங்கேயே ரீட்டைன் செஞ்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார். ஒரு மாசம் 45 நாள் கழிச்சோ நம்ம வராங்க இல்லையா, அப்ப வந்து அடிச்சு பத்தி விட்டவர் தான் முதல்ல செருப்பால் அடிக்கப்பட்டவர் தான் இந்த ரத்தன் பண்டிட் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவருடைய பூர்வீகம் பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா குங்குமண்டலத்துல இருக்கிறாரு. அவரு ஈரோடு பக்கத்துல எங்கேயோ வந்து பிரிண்டிங் பிரஸ் வைத்திருக்கிறார். இவருக்கு முதல்லயே ஒரு கல்யாணம் ஆகியிருக்கு. அந்த கல்யாணம் ஏதோ காரணங்களால இதுவாகிருக்குன்னா அவங்க இறந்து போயிட்டாங்க, தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அப்படின்னு ஜூவி சொல்லுது ஒரு தகவல். இது எல்லாமே ஜூவி கட்டுரையில வெளிப்பட்டிருக்கக்கூடிய தகவல். இரண்டாவதா ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்திருக்கிறாங்க. சுமதி என்ற பெண்ணை வந்து இந்த வெற்றிவேல் என்பவர் திருமணம் செய்து கொள்கிறார். பிரிண்டிங் பிரஸ் வைத்திருந்த வெற்றிவேல் என்பவர் திருமணம் செய்து கொள்கிறார். இதுல முதல் மனைவியுடைய மரணம் வந்து சந்தேகத்திற்குரியது. அதற்கு காரணம் என்னன்னா, முதல் மனைவிக்கு தங்கையாக இருந்தவர், அவரும் திருமணமானவர். அவருடன் இவருக்கு வந்து வேறு விதமான ஒரு தொடர்பு இருந்தது. அதன் காரணமாகத்தான் அவங்க வந்து தற்கொலை செய்து கொண்டார்கள். இப்போ அந்த பெண்ணால 2வது திருமணம் செய்து கொண்ட என்னுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கும் இந்த வெற்றிவேல் என்பவருக்கும், அதாவது இன்னைக்கு ரத்தன் பண்டிட்னு சொல்லி கொள்ளக்கூடிய வெற்றிவேல் என்பவருக்கும் ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய வந்து இவங்க வந்து கடத்திட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, தன்னுடைய குழந்தைகளால் தான் தனக்கு ஜோதிட ரீதியிலாக ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும், எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்பினாரு அப்படின்னு சொல்லிதான் அந்த அம்மா வந்து ஒரு பெரிய ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டி வந்து இதுல வந்திருக்கு. அப்போ அவர் வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மாவுக்கு ஜோதிடராக இருந்திருக்கிறார். அம்மாவுக்கு ஜோதிடராக இருந்திருக்கிறார்ங்கிற செல்வாக்குல தான் அவருடைய குழந்தையை அவங்க தாயிடம் இருந்து அவர் வந்து கடத்தி இருக்கிறார். இதற்காக உதவி செய்தவர் மன்னார்குடி மாஃபியால ஒருத்தரான ராவணன் என்பவர். இப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாமே டாக்டர் தானே. ஆமா, இப்படியான தகவல்கள் எல்லாமே வந்து அந்த ஜூனியர் வேடன் பேட்டியில வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட பின்னணி கொண்ட ஒருத்தர் அதற்கு பிறகு டெல்லிக்கு போனாரு. டெல்லி அரசியல்வாதிகளுடன் நெருக்கமாக இருந்தார். 2019 காங்கிரஸ்ல உள்ள ராகுல் காந்தி பிரதமர் ஆவார்னாரு. அங்கேயும் வந்து இவரு இது மாதிரி வந்து ஜோதிட ரீதியாக சொன்ன பல விஷயங்கள் வந்து பொய்த்து போனதுனால், அதாவது ஜோதிடம்ங்கிறதே வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி தான், ஒரு கசினோ மாதிரி தான். ஆமா, அதுல வந்து டாஸ் போட்டோம்னா ஒண்ணு பூ விடும் இல்ல தலை விடும். நீங்க எல்லா ப்ராபபிலிட்டியும் சொல்லிட்டு ஜோசியத்துல இதுக்கு இந்த இது இருக்கு, இந்த பரிகாரம் செஞ்சா இது இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு அதுல ஏதோ ஒண்ணு நடக்கதான் செய்யும். ஒரு 10 விஷயம் சொன்னோம்னா நாம வந்து குன்சா ஒரு 10 விஷயம் சொன்னோம்னு வச்சுங்களேன், அதுல ஒரு 2-3 விஷயம் நடக்கதான் செய்யும். அதை வச்சுட்டு ஜோதிடம் உண்மை அப்படின்னா சொல்ல முடியாது. நம்ம வந்து அதாவது இப்போ ஜோதிடத்தை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு ஏத்திஸ்ட்லாம் கிடையாது. நான் பேசிக்கா இங்க சனாதனம் சொல்லப்படுறதுக்கு ஒரு இது இருக்கணும், ஒரு விளக்கம் இருக்கணும். நாம சனாதன எதிர்ப்பு அப்படின்னு சொல்றது மக்களுடைய கடவுள் நம்பிக்கையை எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. சனாதானம் என்பது மிக கொடூரமானது, மூட நம்பிக்கையை வலியுறுத்தக்கூடியது. பாப்பான் தான் நம்மளை ஆளணும், பாப்பான் தான் நம்ம மீது அதிகாரம் செலுத்தணும். எல்லா விஷயங்களும் குடும்ப அளவில் தொடங்கி சமூக அளவு வரைக்கும் பாப்பான் தான் எல்லா அதிகாரம் படைத்தவன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சனாதானம். அந்த சனாதானத்தை தான் நம்ம எதிர்க்கிறோமே தவிர்த்துட்டு நீ புலியார் கோயிலுக்கு போயிட்டு தோப்பு கர்ணம் போடுறத நாங்க யாருமே எதிர்க்கவில்லை. கார்த்திக் சிதம்பரம் ரொம்ப அழகா அதை வந்து விளக்கியிருக்காரு ஏஎன்ஐல கொடுக்கும்போது. உதயநிதி ஸ்டாலின் சொன்னது தப்பு இல்ல. அவர் வந்து சொன்னது ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி உள்ள வீடியோல உதயநிதி ஸ்டாலின் வந்து சொன்னதுல தப்பு இல்ல. வே ஆஃப் பிராக்டிஸ் ஆஃப் இந்துவிசத்தை வந்து அவர் கேள்வியே கேட்கல. அவர் கேட்கறதுனா அந்த காஸ்ட் ஐடியா இருக்கு, அவர் கேட்டது தப்பு இல்ல. மனு தர்மத்தை நாம எதிர்க்கிறோம். சனாதனம் என்பது மனு தர்மம். ஆமா, அவங்க கோயிலுக்கு போறதையோ எதுவும் இருக்குல்ல. அது திமுக ஆட்சி வரலாற்றிலேயே மிக அதிகப்படியான கோயில்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடத்துறது வந்து திராவிட மாடல் அரசு தான். அவர் எதிர்க்கிறதுன்றத வந்து ரெசிஸ்ட் பண்றாரு. ஒண்ணும் இல்ல, இப்ப
திமுக அமைச்சரவையில ம். எத்தனையோ பேரு குங்குமம் வைத்துக் கொண்டிருந்தார்கள், ம். பட்டை வச்சிட்டு இருந்தாங்க, கோயிலுக்கு போறவங்க இருக்காங்க. கோயிலுக்கு போறவங்க இருக்கிறாங்க. திமுக தலைவர் குடும்பத்துல தொடங்கி திமுகவினர் குடும்பங்களை தொடங்கி எவ்வளவு பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. அவர்களெல்லாம் கோயிலுக்கு எல்லாம் செல்லக்கூடியவர்கள் தான். என்னன்னா சனாதானம் என்கிற பார்ப்பன மனு தர்மம் அழிக்கப்பட வேண்டும். ஏன்னா அது மனித குலத்துக்கு விரோதமான ஒரு தர்மம். அது சனாதனம் சமஸ்கிருதத்தை திணிக்கிறது. சனாதனம் பார்ப்பனர் அல்லாத படிநிலையை வந்து தீர்மானிக்கிறது. பார்ப்பனர் அல்லாதவர்களையும் ஒரு படிநிலையை உருவாக்குகிறது. ம். இவரவர் இந்த வேலையை தான் செய்யணும். அதை எதிர்க்காமல் ஏன் விஜய் இவங்க எல்லாம் சேர்ந்து ம். பாப்பாங்கால விழுந்து கும்பிடணும்னு சொல்லுது. ம், இந்த படிநிலையை உருவாக்கி வச்சுட்டாங்க. ஓகே, ம், இந்த படிநிலையை வந்து தொழில் அடிப்படையில நாங்க உருவாக்கி இருக்கணும். பாப்பானுக்கு என்ன தொழில்? ம், பாப்பா மட்டும் என் மேல இருக்கான். ம். இதை கேள்வி கேட்பதுதான் இல்ல, சனாதன இப்ப எதிர்ப்பு. இதை வந்து விஜயும் கண்டிக்கல. ம். அந்த வரையில் வரவேற்போம். ம். இல்ல, விஜய் திட்டுறதுக்குன்னே நம்ம சேனல் நடத்தல. நம்ம சேனல் நடத்தல. அறநிலையத்துறைன்னு ஒரு துறை இருக்கிறது. ம். இந்த துறை வந்து 1930களிலே உருவாக்கப்பட்ட நீதி ஒரு கட்சியால் துறை. உருவாக்கப்பட்டது. அந்த காலத்திலிருந்து 100 ஆண்டு காலமாக அறநிலையத்துறைன்னு ஒரு துறை இருக்கிறது. ம். இந்த துறை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் 3% மட்டுமே இருக்கக்கூடிய சமூகம் வரலாற்று ரீதியாகவே இங்க பல ஆண்டு காலமாக பெரும் செல்வத்தோடு இருக்கக்கூடிய கோயில்களை எல்லாம் அபகரிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படையில அரசாங்கத்துடைய கட்டுப்பாடுகள்ல தான் கோயில்கள் இருக்கணுங்கிற அடிப்படையில இருக்கக்கூடிய ஒரு துறை. அந்த துறையை விஜய் எப்படி நடத்த போகிறார், அதற்கு அமைச்சராக யாரை போல போகிறார், இதெல்லாம் பொறுத்துதான் அவரை வந்து மேற்கொண்டு நம்ம விமர்சிக்கவோ பாராட்டவோ தமிழ் மொழியில் அர்ச்சனைன்றது இருக்கு. ம். திமுக அரசாங்கம் போன தடவை கொண்டு வந்தது. அதையெல்லாம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தணும். ம். சமஸ்கிருதத்தை திணிக்க கூடாது. ஏன் தமிழ் மொழியில நம்ம அர்ச்சனைன்னு சொல்றோம்னா, ம். நீங்கள் கடவுளை தான் அர்ச்சிக்கிறீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை, அந்த அர்ச்சனைக்கு காசு கொடுத்து அர்ச்சனை சீட்டு வாங்கி பூ பழம் இதெல்லாம் எடுத்துட்டு வர்ற எனக்கு தெரியணும். ம். நீங்க வந்து எங்கிட்ட காசை வாங்கிட்டு நான் வாங்கி வந்த பொருளெல்லாம் வச்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணி சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பாப்பா வாழ்கன்னு சமஸ்கிருதத்துல சொன்னீங்கன்னா அது எனக்கு புரியாது. கடவுளை தான் நீ வாழ்த்தணும், அதனாலதான் நீ தமிழ்ல பண்ணு, எனக்கு புரியக்கூடிய மொழியில பண்ணு அப்படின்னு சொல்லி நாம கேட்கறது. மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.